ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஸ் லிமிட்டை வந்து மத்திய அரசு வந்து உயர்த்தியிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. மத்திய அரசு சமீபத்தில் வரி சீர்திருத்தங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி டிடிஎஸ் லிமிட் வந்து தற்போது உயர்த்தியிருக்காங்க. இந்த மாற்றம் வந்து யாருக்கெல்லாம் பலன் கொடுக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். கடந்த 1ஆம் தேதி வந்து பட்ஜெட் உரையை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த அறிவிப்பில் மூத்த குடிமகளுக்கு ஒரு பயன் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் வந்து இந்தியாவில் ஊதியம் பெறும் அனைவரிடம் வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கப்பட்டு வருது. ஒருவேளை இபிஎஃப் பிடிக்கப்பட்டால் அந்த டிடிஎஸ் வந்து பிடிக்கப்படாது. டிடிஎஸ் அப்படின்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், இதுதான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிடிஎஸ் பிடித்தம் செய்ய தனி வரைமுறை வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. 2.5 லட்சம் வரை சம்பளம் பெறுறவங்க பிடித்தம் செய்யப்படாது. 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை வந்து 5% பிடித்தம் செய்யப்படும். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை 20% வந்து பிடித்தம் செய்யப்படும். 10 லட்சத்திற்கு மேலே வந்து 30% வந்து இது டிடிஎஸ் வந்து பிடித்தம் வந்து செய்யப்படும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஆண்டுக்கு வந்து 1,20,000 ரூபா வந்து வருமானம் வருது. இதற்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கப்படாது. ஒருவேளை பிடித்திருந்தாலும் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்து அதை வந்து நீங்கள் திரும்ப வாங்கி கொள்ளலாம். ஆண்டுக்கு 2.5 லட்சம் வரை இப்படி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு மேல் போனால் டிடிஎஸ் வந்து பிடித்தம் செய்வாங்க. இப்படி தான் வந்து இந்த டிடிஎஸ் வந்து செயல்படுது. சம்பளத்திற்கு மட்டும்தான் டிடிஎஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கணக்கு வைத்து பணத்தை வந்து சேமித்து வைக்கிறீங்க என்றாலும், இல்லைனா வங்கியில் கூட்டுறவு வங்கியில் நிலையான ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதில் அமௌண்ட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு வட்டி வரும். உதாரணத்துக்கு 80 லட்சம் ரூபா வரை நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு 40,000 ரூபா வட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதில் 10% டிடிஎஸ் கழித்து உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து அரசாங்கம் எடுத்துக்கும். அதாவது 4,000 ரூபா வந்து பிடித்தம் செஞ்சுக்குவாங்க. இந்த விஷயத்தில் தான் தற்போது மத்திய அரசு வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. இனி வந்து 40,000 ரூபாய்க்கு பதில் வந்து 50,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. எனவே 40,000 ரூபா வட்டி வந்தால் அதற்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து கட்ட தேவையில்லை. இது வந்து 18 வயசுலேன்னு 60 வயசு உள்ளவங்க வரையும் இது வந்து பொருந்தும். இதுவே 60க்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் 50,000 ரூபா வட்டி வாங்கினா 10% டிடிஎஸ் வந்து கட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து தற்போது வந்து மாற்றம் செய்யப்பட்டு 1 லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க. இனி வந்து மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனி வந்து 1 லட்ச ரூபா வரை வந்து டிடிஎஸ் வந்து பணம் வந்து செலுத்த தேவையில்லை. இந்த மாற்றம் மூலம் வங்கி, போஸ்ட் ஆஃபீஸில் நிலையான சேமிப்பு, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்ட அதிகமானவர் வந்து பலன் வந்து அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி பொருளாதார ஆய்வறிஞர்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டிடிஎஸ்ல இந்த மாற்றம் வந்து பல்வேறு நபர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நன்றி.